அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலான்னே. காலையில் நல்ல தண்ணி வந்துருந்துச்சு. அதனால் 6:45க்கே எழுந்திரிச்சாச்சு. கூத்துச்சட்டி செம்பு பானை எல்லாத்தையும் கழுவி தண்ணி பிடிச்சிடலாமே அப்படின்ட்டு தண்ணி பிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாள் சோப்பட்ட துணி சேரில் இருந்துச்சு. சரி மடிச்சிடலாமே அப்படின்ட்டு 1 by 1 துணியாக மடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பிள்ளைங்க துணியை பார்த்தீங்கன்னா அவ்வளோமே கசங்கி கிடந்துச்சு. அவ்வளோமே மொத்தமாக மடித்து வைக்க மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சாச்சு. சரி பிள்ளைங்க துணியை நம்ம 1 by 1 நல்லா அடுக்கி வச்சுருவோம் அப்படின்ட்டு அதையும் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க துணியவும் அதோட மடித்து வச்சாச்சு. இப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு மடித்து வச்சாலும் பிள்ளைங்க கலைச்சி தான் விட போகிறாங்க. நம்மளுக்கு எப்படியும் கூட ஒரு வேலை தான். சரின்னு மடித்து வச்சுட்டாச்சு. அப்புறம் பிள்ளைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. சரி பெட் கவரை மாற்றிடலாமே அப்படின்ட்டு தூசி நல்லா தட்டி விட்டுட்டு அப்புறம் பெட் கவரும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அவசர அவசரமாக இட்லி அவிக்க போயாச்சு. மாவு எடுத்து வெளியே தான் வச்சுருந்தேன். நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. அதனால் பாதி மாவை தனியாக எடுத்து உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு நான் இட்லி ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மொத்த மாவில் நம்ம உப்பு போட்டோம்னா ரொம்ப புளிச்சிரும். அதனால் பாதி மாவில் உப்பு போட்டு மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மாவு இட்லியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சிடலாமே அப்படின்ட்டு சாம்பார் தான். அதுக்கப்புறம் பல்லாரி தக்காளி பழம் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் அதோட உப்பு சேர்த்து முதல்ல அவிய போட்டாச்சு. அவிய போட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னென்னா அது ஒரு பக்கம் வெந்து வரட்டுமே நான் அதை ஒரு பக்கம் அவிய போட்டு இன்றைக்கி பருப்பு இல்லாமல் சாம்பார் தான் பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை கரைச்சி ஊற்ற போகிறேன். நல்லாயிருக்கும். அப்புறம் மாதுளம்பழம் வாங்கினேன். நேற்று தான் வாங்கினேன். அதை உரித்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது பாதி பழம் அழுகிட்டு என்ன செய்ய அதை தனியாக எடுத்துகிட்டு மிச்ச பழத்தில் தான் ஜூஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஜூஸ் போட்டோம்னா ஒரு 3/4 கிளாஸ் கூட வரலை. அதனால் ஜூஸ் போட்டு தனியாக எடுத்து கொஞ்சத்தை குடிச்சாச்சு வெறும் வயிற்றில். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிடலாமே அப்படின்ட்டு சைட் பை சைடு இட்லியும் ஊற்றியாச்சு. ஒரு பக்கம் சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. பல்லாரி தக்காளி பழம் சாம்பார் தூள் ஸ்மெல் போன பிறகு பொட்டுக்கடலை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியை விட்டு நல்லா மையாக கரைச்சி விட்ட பிறகு நம்ம சாம்பாரில் அதை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு சட்னியும் அரைச்சாச்சு. சாம்பார் சட்னியெல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு தான் கொடுக்கணும். அப்புறம் பிள்ளைங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. இட்லியும் சூடாக அவிச்சு கொடுத்தாச்சு. பிள்ளைங்க சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் சாம்பார் சட்னிலாம் தாளிச்சிட்டு அதோட இட்லியும் வச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி பருப்போட வாங்கிடுறேன். நல்லா இருந்துச்சு பருப்போட. அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் சட்னியோட அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி பிள்ளைங்களோட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி வாக்கில் லஞ்சுக்கு வேலையும் ஆரம்பித்தாச்சு. கிச்சனில் போய் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சொரைக்காய் இருந்துச்சு. வீட்டில் வேறு எந்த காய்கறியும் இல்லை. அதனால் சொரைக்காய் சாம்பார் வச்சுருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி சிம்பிளாக சொரைக்காய் சாம்பார் அதோட முட்டை ரோஸ்ட் வச்சுருந்தேன். பிள்ளைங்களும் ஜும்மா தொழுகைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி விளாக் உங்களுக்கு